மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை தமிழ் சினிமா அப்பாக்கள். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். வென்யூ பார்ட்னர் ரிகோ பேங்க்வெட்ஸ். சத்யா மில்கி மிஸ்ட் வழக்கும் பிளாக் ஷீப் தீரா கதை தமிழ் சினிமா அப்பாக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு 6 பேர் நம்ம கூட பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வாசகம், எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் பிள்ளைகள் அனைவருமே இளவரசர்களாகவோ இளவரசிகளாகவோ வளர்கிறார்கள். காரணம் அந்த அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அதுதான் அப்பாவுடைய ரோல் அப்படிங்கிறது. அதுதான் அப்படிப்பட்ட அப்பாக்கள் பற்றி தமிழ் சினிமா எப்படிலாம் டீல் பண்ணியிருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு தான் ஒரு 6 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. உங்கள் அப்பா தமிழ் சினிமாவில் இந்த அப்பா தான் எங்கள் அப்பா. தமிழ் சினிமாவில் கேரக்டர் இருக்கும்ல, இந்த கேரக்டர்லாம் சேர்த்தா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறதுனா யார்? செம்மலர் இருந்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அப்பா ஒரு ஏத்திஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மகாநதி அதில் அந்த பேய்களை நம்பாதே அந்த பாட்டெலாம் பாடும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு தம்பி இருக்குது. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போதே எனக்கு அந்த கமல் கேரக்டர் எங்கள் அப்பா மாதிரி. எனக்கு உங்கள் அப்பாவுடைய பேர் கருப்பசாமி. அதே மாதிரி ஆக்சுவலி அப்பானாலே ஹீரோ தான். அதனால நீங்கள் காட்டுற அந்த தமிழ் சினிமாவில் காட்டுற அந்த ஹீரோசம் தாண்டி ஒரு ரைட்டிங்காக சில ஹீரோசம் வெளிப்படும். அது எல்லாத்துலேயுமே எங்கள் அப்பாவுடைய சாயல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன கதாபாத்திரம் தான் தெரியல. அது மாதிரி பல படங்களை நான் அப்படி பார்த்துருக்கேன். எம்டன் மகன் அந்த காத்திரமான படைப்பை பார்க்கும் போது கூட எங்கள் அப்பாவோட சில சாயல் அதில் தெரியும். அந்த மாதிரி படையப்பால் அவர் சிவாஜின்னு சொல்லலாம் ஒரு சில காரணங்களுக்காக. பட் இவங்க சொன்ன மாதிரி ஐ சி a culmination of lot of things. எங்கள் அப்பா டாபர்மேன் மாதிரி எப்போ கடிப்பாருன்னு தெரியாது. பாசமாக தான் இருப்பார். டமால்னு நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சா நமக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக மாறிடும். ஐ திங்க் அவர் நமக்கு கொடுத்த விஸ்டம் தான் இன்னி வரைக்கும் நம்மளை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அவர் இறந்து போகிற ஒரு 11 நாளைக்கு முன்னாடி மகனே நான் அந்த மாதிரி சாக போகிறேன்டா அப்படின்னு சொன்னார். யோ நைனா என்னையா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படியா வாழ முடியும், இஃப் ஐ நாட் ப்ரிப்பேர்ட் யூ ஃபார் மை டெத் வாட் ஐ ப்ரிப்பேர்ட் யூ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த உலகத்தை விட்டே போனார். எனக்கு அது சொல்லும் போதே வாழ்க்கை ஒரு மாதிரி வார்த்தை குளருது. ஐ திங்க் தட்ஸ் வாட் ஃபாதர்ஸ் ஆர். அவங்க இப்போ என் பொண்ணை பார்க்கும்போது எப்படியாச்சும் அவளோட 40 வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்துடணும்டா அப்படின்னு ஹெல்த் இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும், இன்னும் நம்ம நிறைய காலம் இங்கே இருக்கணும்னு தோணுது. ஸோ நான் 27 வயசு எனக்கு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ எங்கள் அக்கா ஒரு 5 வருஷம் கூட இருந்துட்டான்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொறாமை அவளை பார்த்தாலே. ஸோ நிறைய அப்பாக்கள் படங்கள் அங்கங்கே வந்திருக்காங்களே, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் அவரோட பாசம் காட்டுற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக வினோதமாக இருக்கும். அதை நேரடியாக காட்ட மாட்டார். பட் அதுக்குள்ளே ஒரு சின்ன லேயரிங் இருக்கும், அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். நன்றி, சூப்பர். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எனக்கு டிஃபைன் பண்ணி சொல்ல தெரில, ஏன்னா எந்த கேரக்டருமே ரிலேட் பண்ணிக்க முடியல என்னால். எங்கள் அப்பா எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ், ஆனால் பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்போ சில படங்களில் இப்போ வாரணமாயிரம் மாதிரியான படங்களில் வோக்கலாகவும் இருப்பாங்க, எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுவாங்க. மயக்கமன்ன படத்தில் ஒரு அப்பா வருவார், சுந்தரோட அப்பான்னு நினைக்கிறேன். அவங்களும் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் வேறு மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. பட் எதுலேயுமே இல்லாத ஒரு அப்பா, அடிக்கவும் மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க, ரொம்ப ஓக்கலாகவும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு தனி ஜான்றான்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ எனக்கு கரெக்டாக எந்த கேரக்டர்னு சொல்ல தெரில, பட் வெரி சைலண்ட் எட் சப்போர்ட்டிவ். அப்பாவோட பேர் தியாகராஜன். அப்பா அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு தான். என் வாழ்க்கையில் த மோஸ்ட் சேஃபஸ்ட் பிளேஸ்னால் நான் அப்பாவை தான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு டெர்மினாலஜி தான். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் அப்பாவோட சாயலை பார்த்துருக்கேன். நான் பொதுவாக சொல்லுவாங்க மென்லாம் நம்ம ஃபெமினிஸ்டிக் ஓரியன்டேஷன் எடுக்கும்போது மென்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு. அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்களில் மிகச்சிறந்தவர்கள் இருக்காங்க, மிக நல்லவர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு அப்பா தான் எனக்கு கிடைச்சது. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். பட் அவரை மேஜராக இந்த கேரக்டர் தான் எனக்கும் அவர் மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவில் அவ்வளோ ரியலிஸ்டிக்கான அப்பாஸ் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். தெரில, ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டான்னு தெரில. பட் அப்பாக்களில் ஈவன் நான் மௌனராகம் மோகனில் அப்பாவை இப்போ சமீபமாக பார்க்குறேன். அப்பா அப்படி ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க. அப்பா அபியும் நானும் பிரகாஷ்ராஜில் கொஞ்சம் இருந்திருக்காங்க. அந்த பொசசிவ்னஸ் கிடையாது அப்பாவுக்கு. அப்பாவும் நானும் நிறைய டயலாக் பண்ணியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி, எங்களுக்குள்ளே இருக்கிற முரண்களை பற்றி, அப்புறம் மதம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற முரண்கள். அதாவது அவர் எப்படி என்னை ரேடிக்கலாக மாற்றினார், ஒரு ஸ்மால் கம்யூனிட்டிலேருந்து ஒரு லார்ஜர் கம்யூனிட்டியை ஃபேஸ் பண்ணுற ஒரு பெண்ணாக எப்படி என்னை மாற்றினார் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நான் எடுத்த காயல் படத்தில் அப்பா கேரக்டர் அதனால தான் ஒரு நல்ல அப்பாவா, வல்னரபிளான அப்பா. அவர் ஹீரோயிக் கிடையாது, எப்போவுமே அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. அவருக்குள்ளே நிறைய அழுகை உண்டு, கண்ணீர் உண்டு. அவர் நிறைய காயப்பட்டிருக்கார் எங்கள் அப்பா. எனக்கு இருக்கிற சின்ன ஆசை என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன மோதிரம் கூட நான் போட முடியாத ஒரு சூழலில் இருந்துட்டேன் அவர் வாழ்நாள் முழுக்கங்கிறது. ஒரு நாள் முன்னாடி தான் அப்பாவோட டெத் ஆனிவர்சரி 10வது நினைவு நாள். அப்போது கூட எனக்கு அந்த நினைவு தான் வருதே தவிர
ரிலேட்டபிள் அப்படின்னா அவர் அங்கே தான் இருக்கார். நானும் அந்த முகப்பதத்தில் நீங்கள் அந்த 2 நாளைக்கு முன்னாடி பதிவு நான் படித்தேன். நான் ஆக்சுவலாக அப்பாக்கள் உண்மையிலே வல்னரபிள் தான், வெளியில் காட்டிக்கிறது இல்லை, அது அவ்வளோதான் உண்மையிலே சொல்லணும்னா. சார்லஸ். என்னோட அப்பா வந்து கொஞ்சம் இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் ஒரு அப்பா இருப்பார் இல்லையா, வறுமையோடு போராடிட்டு குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கிறது, குடும்பத்தை ஒரு மாதிரி அம்மா பொறுப்பில் விட்டுறது, என்னென்னு அப்பப்போ தெரிஞ்சுப்பார். நான் என்ன படிக்கிறேன்னு கூட தெரியாது, எந்த கிளாஸ்ன்னு கூட, அந்த மாதிரியான பழைய படங்கள் எல்லாம் ஒரு அப்பா வருவார். அவருக்கு வந்து உழைப்பு எவ்வளோ நாளும் உழைக்கலான்ற மாதிரியான உழைப்பு, அந்த உழைப்போட அருமை வந்து ரொம்ப பின்னாடி நம்ம யோசிக்கும்போது எவ்வளோ உழைச்சார் அவர், எத்தனை வருஷம் எத்தனை பேரை காப்பாற்றிருக்காரு எப்படின்னு யோசிக்கும்போது பிரமிப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவங்க வந்து ஒரு டைமில் பணமும் பார்த்துருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பயங்கரமாக ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் பழைய படங்களில் நான் பார்த்துருக்கேன். அந்த அப்பாக்கள் வந்து நல்லா கொஞ்சம் வசதியாக இருப்பார், திடீர்னு பார்த்தா எல்லாம் இழந்து வறுமையில் போராடி அந்த ஒரு இயலாமை அதெல்லாம் இருக்கிற அது கிட்டத்தட்ட இப்போ நம்ம சேரன் சார் வந்து தன்னோட அப்பாவை இது பண்ணி தான் அவர் தவமாய் தவமிருந்து பண்ணார்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் எங்கள் அப்பாவும். ஸோ இந்த தவமாய் தவமிருந்தெல்லாம் ஒரு அப்பா வர்றார் இல்லையா. ஸோ பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னால் முடிஞ்சது உழைக்கிறது தான், பல ஏமாற்றங்கள் இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையோட ஒரு வறுமையோட போராடுறது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் எனக்கு கனெக்ட் ஆகுது எங்கள் அப்பா பற்றி யோசிக்கும்போது. ஓகே, இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன கேரக்டர்னு கனெக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா ஹாரி பாட்டர் ஆல்சோ ஃபேசிங் சேம் ப்ராப்ளம். இல்லை இப்போ யோசிக்க மற்றவங்க பேச தாட்ஸ் வருது. ஆனால் அப்போ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு கனெக்ட் ஆகல. ஸோ மாத்தியன் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ப்ளஸ் இவங்க 2 பேரும் சொன்ன ஆன்சர் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இன்ஜினியரிங்னு ஒன்று படித்தேன், அது இன்ஜினியரிங் அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. ஏன்னா இப்போ அவ்வளோ இன்னசென்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வாழ்க்கையை வந்துட்டு இருக்க மாதிரி நான் விட்டுறது. ப்ளஸ் எங்கள் அப்பாவோட பாசம் சேர்த்து எங்கள் அம்மா தான் எனக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த சினிமாவில் வர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த இதுவாக இல்லை. ஃபன்னாக சொல்லணும்னா வந்து இந்த நாட்டாம படத்தில் கவுண்டமணி செந்தில் வருவாங்கல்ல, அதுக்கு செந்தில் கேரக்டர் அப்படி கிடையாது, அந்த தகப்பன் கேரக்டர் மட்டும் வீட்டுக்கு போனால் தகப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த ஃபன்னெல்லாம் இருக்கும். அவர் ரிப்ளை எதுவுமே கொடுக்க மாட்டார். வருவார் போவார், வந்துட்டானா பையன் வடை சாப்பிட்றான், தரா இதை சாப்பிட்றா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார் அவர் பாட்டு. ஸோ அவ்வளோ பேச்சுவார்த்தை அதெல்லாம் இருக்காது. ஸோ வாரணபாயிரம் கிருஷ்ணா, ஸோ தங்க மீன்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கனெக்ஷன் இல்லை. அப்பா பையன் அவ்வளோதான். ஐ திங்க் அந்த வடை தான் அவங்களோட வடை தான் அந்த பாசம் அது. ஸோ அப்பா பேர் சுப்பிரமணியம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கள் பார்த்ததுலேயே ஐகானிக் அப்பா கேரக்டர்னா இதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க மாதவன்? அப்பா நல்ல வேலை எனக்கு முதல்ல வந்துருச்சு 7G. 7Gயும் வாரணமாயிரமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்பா கேரக்டர்ஸ். ஏன்னா வாரணமாயிரம் வந்து கிட்டத்தட்ட ஆஸ்பிரேஷனலாக இருக்கும், 7G வந்து பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். கரெக்டில். அண்ட் 7Gயில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, அவர் பையன் பொறுக்கின்றத அவர் அக்னாலேஜ் பண்ணுவார். அவர் வந்து சும்மா என் பையன்றதுனால அவனை தூக்கி வச்சு பேச மாட்டார், க்ளோரிஃபை பண்ண மாட்டார், எதுவுமே கிடையாது. அவருக்கு பாசம் இல்லாமல் கிடையாது. ஆனால் அவன் உறுப்பணும்ல, அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது. அது ஒரு பயங்கரமான மீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ மயக்கமன் அவனுடைய சுந்தர் அப்பா கேரக்டரை எழுதின செல்வராகவனும் 7Gயினுடைய அப்பா கேரக்டர் எழுதின செல்வராகவனுக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வாரணமாயிரம் பார்த்துட்டு வெளில வரும்போது தான் அப்பாவா இருந்தால் இப்படி ஒரு அப்பாவை நம்ம இருக்கணும்னு ஒரு ஆஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சு. ஓகே டன். ஆக்சுவலி அது தமிழ் டப்பிங் தான். தங்கல் படத்தில் வர அந்த அப்பா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்? அது ஒரு பிரேக்கிங்காக இருக்கும். தன்னோட அதாவது ஆண்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு அந்த குஸ்தி இதில் அவங்க பெண்களை வந்து அவருமே ஆரம்பத்தில் அவர் நம்ப மாட்டார். ஒரு கட்டத்தில் அவள் பண்ணி காட்டினா இப்படிலாம் வச்சு குத்துனேன் அப்படின்லாம் சொல்லும் போது தான் அவர் ஓகே இவங்களையும் ஆக்கலான்னு அவருக்கு அப்போ தான் அந்த பொறி தட்டும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 2 பெண்களையும் வந்துட்டு அவர் ட்ரெயின் பண்ணுற விதம், கொண்டு போகிற விதம் எல்லாமே வந்து அதில் ஒரு வசனம் கூட வரும், பொண்ணு பார்த்து ஆடு, பொண்ணுங்கிறக்காகலாம் பார்த்து விளையாடாது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைதான், அந்த மாதிரி நிறைய அப்பாக்கள் இருக்காங்க. எனக்கு பேரன்பு ராம்ங்கிறேன் மம்முட்டியோட கேரக்டர் தான். எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு குழந்தைய வளர்க்குறது, ஒரு தகப்பன் வளர்க்கும்போது அவளோட உடல் பிரச்சனைகள் எல்லாம் புரிஞ்சிக்கிறதுங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப ரொம்ப புதுசு. இன்னும் அது நிறையா டயலாக் பண்ணப்பட்டிருக்கணும்னு நினச்சேன் நான். எனக்கு தமிழ் சினிமா நடிகர்களாக நான் பார்க்குறேன், ரொம்ப பெக்குலியரான வித்தியாசமான ஒரு அப்பா இதுன்னா எனக்கு அந்த ரகுவரன் சார் பண்ணது எல்லாமே. அவர் வந்து யாரடி நீ மோகினி எல்லாரும் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்சது. நான் அது கொஞ்சம் முன்னாடி நான் கொஞ்சம் ஏஜ்டாக தெரிகிறேன்னு நினைக்கிறேன். அஞ்சலியில் அவர் ஒன்று பண்ணார், கிட்டத்தட்ட பேரன்பு மாதிரியான ஒரு கதை அதுலேயும் இருக்குது. ஆனால் அது வேறு மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதில்.
அஞ்சலியில் அவர் மணிரத்னம் அவரை ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று, அவர் பெர்ஃபார்மன்ஸில் ஒன்று. அப்பாவா இப்படி தான் ஒரு மாடர்னான ஒரு அப்பா அப்படின்ற. ஆனால் எப்படி அவர் மணிரத்னம் அதை காஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு, ஏன்னா அவர் ரஜினி படத்துலலாம் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் ரகுவரன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பொம்முக்குட்டு அம்மா, ஃபாசில் சார் படம். ஃபாசில் சார் தான் ரகுவரன் சாரை வந்து உங்களுக்கு பூவிலி வாசலில் அவ்வளோ பெரிய டெரர் வில்லன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அடியாள் ரோல் தான் இருந்தது, கிட்டத்தட்ட டெரர் வில்லனாக காட்டினது பூவிலி வாசல். அதே ஃபாசில் அடுத்த படம் ரொம்ப ஹோம்லியான என் பொம்முக்குட்டி அம்மாவுக்குன்னு ஒரு படம், ஒரு சத்யராஜ் சாரை வச்சு தான் பண்ணது. அப்போ அதில் ஒரு சின்ன கேமியோ ரோல் தான், கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹாஃப் மேலே வர்ற. ஆனால் அது ரொம்ப இதுவாக இருக்கும், மேபி இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு சுச்சுவேஷன், அதாவது தன்னோட குழந்தை இறந்து போயிடுச்சு, இன்னொரு குழந்தை அவருக்கு கிடைக்குது சத்யராஜ் ஃபேமிலிக்கு, சத்யராஜ் சுஹாசினி மேம். அந்த குழந்தைய எப்படியாவது தான் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வராங்க, அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட தான் இருக்கணும்னு நமக்கெல்லாம் தோணும் படம் பார்க்குறவங்களுக்கு. நான் சின்ன பையனா அந்த படத்தை ரிலீஸ் அப்போ பார்க்குறேன் நான். ஆனால் ரகுவரன் உள்ளே வந்து கிளைம் பண்ணுறாரு, தன் வீட்டுக்கு மட்டும் நீ ஒரு தடவை வரணும்னு கேட்பார் சத்யராஜ். அவர் வந்து இவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவார். பண்ணிவிட்டு நான் எனக்கு நிறைய அவர் ஒரு என்ஜினியர், ஒரு பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருப்பார், எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் டைம் இல்லை அப்படின்னு. சரி நீங்கள் வேலைலாம் முடிங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணுவார். ஒரு சின்ன மாண்டேஜ் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுதான் எனக்கு ரொம்ப, எனக்கு எப்போ யோசித்தாலும் தான் ஒரு குழந்தைய இது பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறதுங்கிறத ஒரு மாண்டேஜ் கட். அதுக்கு இளையராஜா வந்து ஒரு ஃபோக் சாங்கெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டிருப்பாரு. அந்த கட்ஸ் எல்லாமே ரொம்ப மாதிரி இருக்கும். அவர் சாதாரண ஒன்றுமே பண்ண மாட்டார். அதான் ரகுவரனோட இது ரொம்ப சட்டிலாக தான் இருக்கோன்னு காட்டுறதுக்கான எதையும் பண்ண மாட்டார். சாதாரணமாக இருப்பார், வெயிட் பண்ணுவார், சிகரெட் பிடிப்பார், அது பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க, அது பால் உருண்டு வரும், எடுத்து போடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் விளையாண்டுட்டு இருப்பார் அவங்க பசங்களோட. நாள் போயிட்டே இருக்குது, சத்யராஜ் மேலே வந்து அப்பப்போ பார்த்துட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு இதில் உட்காந்துட்டு இருப்பார், லாஸ்ட்டில் தூங்கிடுவார், காருக்குள்ளே உட்காந்து தூங்கிடுவார். இப்போ சத்யராஜ் நினச்சா போய் வந்து அவர் தட்டி எழுப்பி போகலாம் அப்படிப்பார். இது வந்து இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது நமக்கே அவன் வீட்டுக்கு போய் பார்த்துடணுங்களா, அவன் வீட்டில் என்னதான், அவன் ஏன் கூப்பிட்றான், அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகும், ஏதோ ஒன்று நடக்குது, சரி அவன் கூப்பிட்றான் போய் பார்த்துருவோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அது சத்யராஜ் சொல்லும்போது நமக்கு படான்னு இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, ஒரு அப்பா வந்து ஒன்றுமே பெருசாக பண்ணாமல் அமைதியாக உட்காந்து பொறுமையாக இருக்கார், ஏன்னா தன்னோட ஒய்ஃபுக்காகவும் குழந்தைக்காகவுங்கிற ஒரு இடம். இதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு தான் போகணுங்கிறது நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வர சீனில். அது ரகுவரன் சார் வந்து அப்படி ஒரு சட்டிலாக அமைதியாக ஒன்று பண்ண முடியுங்கிறதே அது மேபி ஃபாசில் சாரோட கிரேட்னஸ். அவர் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறார், இவனை வச்சு நான் இப்படியும் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு அதனால் ரகுவரன் சார் எப்போ அப்பாவை பண்ணாலும் அது மேலே ஒரு சின்ன இது என்ன ஐகானிக் அப்படிங்கிறது அது அந்த ஒரு காலத்துக்கும் அழியாத அந்த ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது. பட் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போகிற 2 கேரக்டர் எனக்கு ஆப்வியஸாக இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபாதர் கேரக்டர்னு அவங்க சொல்லுவாங்க, வாரணமாயிரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் ரேண்டமாக 2 சொன்னேன், ஏன்னா அது எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரகுவரன் சார் எப்படி சொன்னாரோ அதேமாதிரி நாகேஷ் சார் எனக்கு அப்பாவாக போனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது வந்து நம்ம ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து எப்படா இவ்வளோ இன்னசென்ட் அப்படின்னு மாதிரி அந்த ரிதமில் கார்த்திகேயனோட அப்பாவை ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது வந்து சீனாக கவுண்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 சீன் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதில் சித்ரா கிட்ட போய் மேலே போயிட்டு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பான்னு கேட்டு இது எதுக்கு இது நடக்கணும், நீங்கள் 2 பேரும் தான் சேர்றதுக்கு இது நடக்கணும்னு பேசிட்டு ஒரு இன்னசென்ட்டாக இல்லாமல் பரவாயில்ல. அது ஷார்ட் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க்கில் இருக்கும், ஒரு சில்ல ஒரு ஷார்ட் மாதிரி தான் 2 பேருக்குமே இருக்கும். அடுத்த சீனில் அர்ஜுன் சார்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார், நான் தான் சொதப்பிட்டேன்ல, அந்த வாய்ஸ்லேயே இருக்கிற அந்த இன்னும் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே இது எப்படா இப்படி ஒரு அப்பாவா அப்படின்னு அது பயங்கரமாக வேக்க வச்சுது. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு. இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு நான்மகனில் படத்தில் ஜெயபிரகாஷ் சார் ப்ளே பண்ண அந்த கேரக்டர், ஏன்னா ஆப்வியஸாக நானும் அந்த லோவர் மிடில் கிளாஸ் அந்த வெர்ஷன்லாம் பார்த்தனால அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நம்ம அப்பா அப்படி இல்லையே அப்படிங்கவும் சூப்பர் இல்லை இது அப்படிங்கிற மாதிரி. அந்த தெய்வம் இலை எனும்போது அந்த சாங்கில் அந்த மாண்டேஜ் கட்டாக வரும், அந்த அயன் பண்ணி வச்சிருக்க டிஷர்ட்டை டக்குன்னு பார்த்தா கார்த்தி எடுத்துகிட்டு போவார், ஒரு சின்ன லுக் ஒன்று வரும், சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. அந்த ஐகானிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டார் வேல்யூவாக அது பெருசாக இருக்கும். பட் எமோஷனாக கடத்தும் போது இந்த 2 கேரக்டர் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக். சூப்பர். இந்த ஆக்டர் அப்பா கேரக்டருக்கு பண்ண நியாயம் மாதிரி யாருமே பண்ணது இல்லைங்க தமிழ் சினிமாவில். இந்த ஆக்டர் தான் அப்பானா. ஓகே, நான் சார் ஃப்ரம் M10 மகன் ஃபார் ஆல் டைமா கேஸ் க்ளோஸ்டு. இல்லை நான் முதலே சொல்லிடுறேன், ஏன்னா வேற பதில் இல்லை. அதுக்கான காரணம் M10 மகன் மட்டும் இல்லை, நாசர் அப்படிங்கிற ஆக்டர் அஸ் அப்பாவா. எக்ஸாக்ட்லி. M10 மகன்ற கேரக்டரை வேறு யாரை வச்சுமே என்னால் இமேஜின் பண்ண முடியல. எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த ஆள் தான்டா அப்படின்ற ஃபீல் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். வெறுக்கவும் மாட்டோம், அது ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் நான் நினைக்கிறேன். நம்ம அவுட்ரைட்டாக அவரை வெறுக்கவும் முடியாது. அதில் ஒரு சின்ன கேரிகேச்சரிஷ் கோவம் இருக்கும், புரியுதுல்ல? அது வந்து
சினிமாவுக்கான ஒரு சின்ன எக்ஸாஜரேஷன் இருக்கும், அவரோட வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். ஐயோ இப்போ இவர்கிட்ட பையன் மாட்டானா என்ன ஆக போகிறான்னு தெரியலையே, அம்மா வேற போய் சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்றாங்களே, அங்கே வந்து மாட்டினா என்ன ஆகும் தெரியலையே, இப்படிலாம் ஒன்று இருக்குல்ல. அது வந்து வெறுப்பு வராமல் அந்த கேரக்டர் பண்ணுறதுன்றது பெரிய சாதனை நான் நினைக்கிறேன். எனக்குமே எம்டன் மகன் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க பெரியப்பா பாப்பாரு பெரியப்பா கொஞ்சம் அப்படித்தான் நாங்கள் எங்கள் குடும்பமாக சேர்ந்து பெரியப்பா மாதிரி அப்படியே ஒருத்தங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். அது கடைசி வரைக்கும் எங்களால் ரிலேட் பண்ண முடியும். அப்போ நான் சரி எப்படா நம்ம பெரியப்பாவை கூட இருந்து பார்த்த மாதிரி இப்படி அணுவா அப்படி அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு விட்டு அதே மாதிரி பாடி அந்த மாதிரி அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட். நாங்களாம் வந்து அவர் வீட்டுக்கு போனாலே நாங்கள் அலர்ட்டாகவே தான் இருப்போம். எப்போ சுவிட்சு போகிறதுலேருந்து எல்லாமே வந்து அப்போ எப்படி அந்த நாசர் சார் அதை கொண்டு வந்தார் தத்துருவமா. இல்லை 80களில் 60கள் அப்பாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டா அந்த வீடு அவங்களோட அதிகார மையமாக மாறும். அவங்க உள்ளே வந்தாலும் எல்லாரும் அதுக்கு அலைன் ஆகும், அந்த அப்பாவுக்கு அலைன் ஆகும்ல. அது அதிகாரமா இல்லை அது தாண்டி அவங்க வந்து இல்லை அவங்க மேலே அவங்க ஒரு செக்யூரிட்டியாக நினச்சாங்களான்னு தெரியல. அதாவது செக்யூர்டாக இருக்கணும், என் ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கணும், இப்படி தான் வளரணும். ஏன்னா அவங்க பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் வெளியில் காட்டினாங்களான்னு நமக்கு தெரியல. மேபி அதோடைய ஒரு ஐகானிக் கேரக்டர் தான் எம்டன் மகனோட அப்பா கேரக்டர். இன்னொரு விஷயம் சொல்லணும், எந்த அளவுக்கு என் பெரியப்பா பற்றி சொல்லணும். என்னோட இன்னொரு பெரியப்பாவோட பொண்ணு இந்த பெரியப்பாக்கு வேண்டி காதலையே மறுத்துட்டா. ஐயோ எங்க பெரியப்பா திட்டுவாரு, உங்களுக்கு தெரியாது எங்க பெரியப்பா பத்தி, அதனாலயே வந்து காதலே வேண்டான்னு சொல்லிட்டா. பின்னாடி அவர் கேள்விப்பட்டு நான் அவ்வளோ மோசமானவளா இல்லை, அவர் ஒரு இமேஜ் வச்சிருப்பார்ல, அதையே நம்பி நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். வட போச்சு இவ்வளோ நல்லவரா பெரியப்பாங்கிற மாதிரி. ஸோ அந்த ஏஜ்ல நாங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முக்கியமான புரிதல். நிறைய அப்பாக்கள் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்பா அப்படி ஒரு ஃபிகரா நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா அப்பா கிட்ட போய் பேசினா சில விஷயங்கள் சரியாகிறதுக்கு மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அப்பாக்கள் கான்வர்சேஷனுக்குள்ள வரணுங்கிறத இன்னைக்கு நிறைய பேர் பேசுறோம். அப்பாக்கள் வந்து அப்படி மாறணும் அப்படி. ஆக்சுவலி வந்து அப்பாக்கள் வந்து அவங்க மனைவிக்குமே அப்பாவாக இருக்காங்க. நிறையா வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க கணவரை. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பாவும் அப்பாவாக இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நிறையா தருணம் அவங்க சொன்ன அந்த பாதுகாப்பு உணர்வு இதெல்லாமே வந்து அது எங்கள் அம்மாவுக்கும் கிடைக்கிது. ரஜினிகாந்த் அப்பாவாவே உங்கள்கிட்ட? ரஜினிகாந்த் நான் ஒரு டைஹார்ட் ஃபேனுங்க. நான் ஃபஸ்ட்டு ஷோ போய் நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்லாம் பேப்பர்லாம் கிழிச்சி விசில் அடித்து அப்படி பார்த்த ஒரு ஆள். எனக்கு வந்து காலால் ஒரு சீனில் வந்து அந்த ஈஸ்வரி ராவ் இறந்த பிறகு அது நடந்து உள்ளே போவார் அந்த வில்லன் வீட்டுக்குள்ளே. சி த பெயின், தி ஆங்விஷ் எல்லாமே ஒரு நடையில் ஒரு மனுஷன் ஒரு வசனம் இல்லாமல் காட்ட முடியும்னா சாட்சாத் வேறு யாருமே பண்ண முடியாதுங்க. சாரி டு சே திஸ், வேறு யாருமே வந்து இஸ் அ பர்ஃபெக்ட் ஆக்டர்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு கமர்ஷியல் இதுக்குள்ளே போனதுனால அவர் அப்படியா அப்படின்னு எனக்கு அந்த 6லேருந்து 60 வரையிலேருந்து அவர் எவ்வளோ தூரம் மெச்சூர் ஆயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ஐ திங்க் ஹி ஹேஸ் டு டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் ஃபாதர், பிக்கு அப்படிலாம் வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு வந்து ரஜினிகாந்தை அப்படி காட்டுங்க, அப்படி பார்க்கணும். நாங்கள் என்னோட தகப்பன் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் கம்யூனிட்டிலேருந்து வந்ததுனால என்னை வந்து எங்கள் வீட்டில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. சினிமா, ரைட்டிங்கே வந்து மிகப்பெரிய பாவம். அப்போ சினிமா எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாவத்துக்குள்ளே இந்த பொண்ணு போகிறா, இவ கூட தொடர்புகள் எல்லாம் அற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது என் கூட நின்று ஒரே மனுஷன் எங்கள் அப்பா, ஒரே மனுஷன். என்னை ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு நான் +2லேருந்தே எழுதுகிறேன், இலக்கிய விழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது வாருது. ஏன்னா அதனால இந்த வாழ்க்கையிலேருந்து என்னை தூக்கிட்டு இன்னொரு கட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது என்னோடய அப்பா. படத்தில் வந்து எனக்கு பிடிச்சது ரஜினிகாந்த் போக சமுத்திரக்கனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஐபி ஐம் சாரி, அந்த கேரக்டரைசேஷனை அவர் போர்ட்ரே பண்ண விதம் இருக்கு இல்லையா. பிகாஸ் ஐ நோ கனிங்கிறதுனால அவர் வெளியே பார்க்கும்போது வேறையா இருக்கார். அங்கே அந்த கேரக்டரை பார்க்கும்போது he represented so many middle class fathers. பையன் வேலைக்கு வெட்டிக்கு போகலையேங்கிற ஒரு கோபம், அவன் மேலே உள்ள அன்பு எல்லாமே அந்த ஒரு இறுக்கத்திலே காட்டுறது இல்லை. நாங்களாம் சொல்லுவோம் எங்கள் மற்ற அப்பாக்கள்லாம் பார்த்து உங்கள் அப்பா எவ்வளோ நல்லா இருக்காங்க, எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் கஞ்சி குடித்த மாதிரி வரப்பாகவே இருக்கார் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு அப்பாவை காட்டும்போது ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு அப்பா அப்படிங்கிற டேர்ம் சொன்னால் டக்குனு சமுத்திரக்கனி ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால தான் அப்பா படமே வர பண்ணிட்டாரு. இந்த ஆஸ்பெக்ட் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்பாக்கள் வந்து பல நேரங்களில் நமக்கு டெரராகவும் ரொம்ப ரிஜிடாகவும் தெரிவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க உங்கள் அப்பா செம ஸ்வீட்டு, ஒரு நாடகத்தை போட்டுருவாங்க. சமுத்திரக்கனி அப்பா எனக்கு ஆல்வேஸ் வந்து வேற ஏதாவது படங்கள் எமோஷ்னல் அது ஒன்று இருக்குது. ஆல்வேஸாக விஐபியில் அந்த ஒரு அது மேம் சொன்ன மாதிரி அது ஒன்று ஸ்ட்ரிக்டான அது ஒன்று இருக்கும். டானில் கிட்டத்தட்ட அது வெறுக்கிற கேரக்டர் மாதிரியே இருக்கும். கிளைமேக்ஸில் ஆல்மோஸ்ட் எனக்கு அப்பா மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் இல்லாதப்பையும் எனக்கு அது அப்படி வந்துச்சு, கண்ணீர் ஊத்துச்சு. அது ப்ளஸ் வந்து விமானம்னு ஒரு படம் இருக்குது, அது
வந்து நான் தெலுங்கில் பார்க்கல, தமிழில் தான் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸ் அந்த போர்ஷனில் மீரா ஜாஸ்மின் மேம்கிட்ட அது கெஞ்சுற விதம், அந்த பையன் இறந்துட்டான், அந்த பையனோட ஆசையே வந்து ஃப்ளைட்டில் போகணும், ஏறி உட்காந்துருக்கான், அவன் செத்துட்டான் சின்ன பையன். அந்த ஒரு இடத்துல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு, அது பயங்கரமாக இருக்கும். அது சமுத்திரக்கனே அப்பானா அப்பா, ஏன்னா அப்பானே ஒன்று எடுத்திருக்காரு, அதுக்கு மேலே என்ன வேணும்? இல்லை அவங்க சொன்னாங்க ரஜினி சார் வந்து அந்த ஒரு மனிதனோட முழுமையை காட்டுற மாதிரியான படங்கள் கமர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளேயே அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே கூட எஸ்பி முத்துராமன் சார் அதை சக்ஸஸ் ஃபார்முலாவே பண்ணார். நல்லவனுக்கு நல்லவன், அது அவர் ஓல்ட் ஏஜுக்கு அப்புறம் வர்ற போர்ஷன் வந்து மறக்கவே முடியாது. அதே நீங்கள் அண்ணாமலை படையப்பால ஓல்டு போர்ஷன், அது அவருக்கு அது ஒரு மனிதனோட முழுமையை பார்த்துடலாம். அவர் இளமையாக இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், முழுமையானதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட பாசமலரில் சிவாஜி பண்ண இளமையாக இருக்கும்போது ரொம்ப துள்ளலாக சந்தோஷமாக இருந்த ஒரு பையன் உலகத்தில் எல்லாத்தையும் நம்புவான், வயதானப்புறம் யாரையும் நம்ப மாட்டான், ஏன்னா அவன் அவ்வளோ அடிபட்டிருப்பான். பாசமலர் சிவாஜி அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் இழந்ததுக்கப்புறம் திரும்பவும் சாஃப்ட் ஆகிடுவார், ஆனால் நடுவில் ஒரு டெரர் இருப்பார். அது வந்து ரஜினி சார் ரொம்ப தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார். அது நல்லவனுக்கு நல்லவன் பிரமாதமாக இருக்கும். அதை தான் அவங்க அண்ணாமலையில் திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ணி படையப்பால கூட ஓல்டுக்கு அப்புறம் வர்றது 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்க, அதுலேயே 2 பொண்ணுங்க. அது கிளைமேக்ஸ் ஃபைட்டில் நீங்கள் ஓல்டு ரஜினி தான் ஜெயிப்பார் இல்லையா? ஸோ அவர் ஒரு மனிதனோட முழுமையை காட்டுறது. ஆக்சுவலி நீங்கள் சொல்ல நல்ல பாயிண்ட், ஒரு மனிதனோட முழுமை தான் அப்பா தானே முழுமையாக. அவரோட படங்களில் பாட்டிலே காமிச்சிருவாரு, ஃபுல்லாகவே வந்துடும், ஃபுல் எமோஷன் வந்துடும், ஜாலியாக இருக்கிறது, நிதானமாகிறது, எல்லாமே ஒன்றும் தெரியாத பையனாக இருப்பார். அதே யங் மேன் டு சார்ட்டட் ஓல்டி வரைக்கும் அதே மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பார். நீங்கள் சொல்கிற அந்த துள்ளல் ரஜினி ஒரு லுக்காக ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஏஜ்னா மாறுறப்போ அது பயங்கரமாக இருப்பார். ஒன்றும் இல்லை, படையப்பால அந்த க்ளோஸ் ஷாட் ஒன்று காட்டுவாங்க, இப்படி தான் இருக்கும் தலைவனுக்கு. அந்த ஸ்பெட்ஸ் ஒன்று, அந்த ஸ்பெட்ஸை எங்கே தான் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த க்ளோஸ் ஷாட் நான் பேச வரேன்னு சொல்லி சவுந்தரராஜ் அதை கழட்டிட்டு எந்திரிப்பார், அவ்வளோ ஹேண்ட்ஸமாக. அப்பாஸை தனியாக கூப்பிட்டு கன்ஃபர்ம் பண்ணுற சீன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு எபிட்டோம் ஆஃப் ஃபாதர்ஹுட்னா அந்த முத்துல வர்ற அந்த ஓல்ட் ஏஜ் இருக்குல்ல, அது வேற ஒரு. அதே மாதிரி அந்த டூயட் சாங்ல குஷ்பு முன்னாடி வச்சுட்டு ரொமான்ஸ் இருக்குல்ல, நல்லா கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு இளவயது காதல் முகபாவனைக்கும் ஒரு முதுமையுடைய முகபாவனைக்கும் அவ்வளோ அது மீட்டர்டாக இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாக. இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் என்னன்னா, ரஜினி அண்ணன் கேரக்டர் பண்ணாலே அதை அப்பாவா பண்ணிடுவார். படிக்காதவன் படையப்பால தங்கச்சிக்கு வந்து உனக்கு என்னமா பண்ண போறேன்னு ஒன்று இருக்கும்ல, சாப்பாடு கையில் எடுக்கும்போது அவன் ஒரு அப்பா அண்ணன் எல்லாம் வந்துருது, ஒரு குடும்ப தலைவனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், பட் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா எங்கால அழுகிறதே இவ்வளோதான் அப்படின்னு மூச்சு இழுத்து விட்டாருன்னா அழுது முடிச்சு. ஆக்சுவலாக அந்த காட்சி வேணான்னு சொன்னார், அந்த காட்சி வேணாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நடிக்கிறதுக்கப்புறம் அவர் எவ்வளோ 100% கொடுத்தாருங்க தான். ரஜினி சார் தயவு செய்து நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம், மேடம் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக எங்களை இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்ல, நீங்களும் கொஞ்சம் ஆசைப்பட்டீங்கன்னா அது நடந்துடும். அவர் ஆசைப்படல, அதான் முக்கியமான விஷயம், அவர் ஆசைப்படலை. அவங்க சொன்னாங்க வாக்கெல்லாம் சொன்னாங்க. அண்ணாமலை படத்தில் அந்த சீனுக்கு அப்புறம் அவர் போய் காரை எடுத்து போய் ஒரு வனாந்தரத்தில் நிற்பார், நின்று அப்படி திரும்பி நிற்க பின்னாடி அந்த மாடு வச்சுட்டு போகிற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அது மாதிரி ஒரு கவித்துவமான காட்சி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆல்சோ பாலானா உங்கள் ஸ்டைலில் சொல்கிறேன், அந்த அரை வாஸ் நாட் பிளான்டு, அது தலைவரோட ஐடியா. எல்லாருமே ஷாக்கு, மனோரமாச்சிலேருந்து எல்லாருமே ஷாக்கு. சுரேஷ் கிருஷ்ணா சாரும் அவர் மட்டும் டிசைட் பண்ணிட்டு பண்ண. நான் ஒரு 1000 முறை அந்த காட்சியை பார்த்துருப்பேன். அவர் அந்த கீழே அந்த டீ கப்பை வச்சர்லேருந்து அந்த அரை வரைக்குமான அந்த இதாக இருக்குல்ல, ரெட் கலர் சியரா அப்படி இருக்கு. சொல்லிட்டு அவர் மனோரமாட்ட சொல்லுவார், நான் ஆசை வைக்கிற எல்லாருமே அன்பு வைக்கிற எல்லாருமே அந்த லைன் இருக்குல்ல, அது நம்ம எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான காரணம் அதை அப்படியே கொடுத்துருவார் ஸ்க்ரீனில். அதனால தான் அண்ணாமலை இஸ் பெட்டர் தென் பாஷா. எஸ், கிரேட். ஓகே, டன் ப்ளீஸ். பிரகாஷ் ராஜ் சார் வந்து அபியும் நானும் பண்ணியிருப்பாரு, சந்தோஷ் சுப்ரமணியம் பண்ணியிருப்பாரு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அது வந்து அப்பாக்கான ஐகான், ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம், ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பாரு. அது இல்லை, எனக்கு அது ஒன்று இருக்குது, எனக்கு தோணி இருக்கு. இப்போ கில்லியில் செல்லோன்னு கொஞ்சினவர் எப்படி அபிமானம் அப்படி எனக்கு வேற யாரும் பண்ணியிருந்தா ஏற்றிருப்பான், அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா நம்மளால? அது ஆக்டர்ஸ், ஐ திங்க் தட்ஸ் ஆர் தே ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ நீங்கள் ரஜினியெல்லாம் பேசுனா பழைய கமல் ஃபேனா. எனக்கு ஒரு கைதியின் டைரியில் அந்த ஓல்டு கெட்டப்பில் வந்து ரேவதியை கடத்தி வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் டக்குன்னு தெரிய வரும் அந்த பொண்ணு வந்து தன் மகனை லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிய வரும். அது மாதிரியான அப்புறம் மகனை மீட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மாதிரி அதை ஒரு மாதிரி பண்ணியிருப்பார் கமல். நாயகன் அது மகன் டெத் சீன் ஒரு பயங்கர பீக்கில் ஒரு மாதிரி பண்ணாலும், இந்த பொண்ணை மீட் பண்ணுறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போகிறாரு, அங்கே அவரோட மனைவி வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க, பார்த்தா அது தன்னோட பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல அவர் வேறு ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஓல்டு கெட்டப்பில் வந்து எப்போவுமே அவர் வந்து இப்போ நம்ம இந்தியன் தாத்தா அதெல்லாம் ஒன்று பண்ணுறாரு இல்லையா. ஸோ கமல் சார் வந்து அது ஒன்று நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட்டில் நீங்கள் சொல்லாமே விட்டுருக்கலாமா? ஏன் சார் இப்படி? இல்லை என்ன ஃபஸ்ட் பார்ட்டுக்கு இந்தியன் தாத்தாவில்
சின்ன சின்ன நுவான்சஸ் உண்டு, ரொம்ப அழகாக அதை சார் அந்த கிளைமேக்ஸ் டைலாக் சார், மீசை குத்துதுன்னு மீசை எடுத்தவன் நானே என் பையனை கொல்ல ஒரு அப்பாவோட மேக்ஸிமம் அது. அந்த அப்பாவே மகனே கொல்ல வேண்டிய ஒரு தங்க பதக்கம்ல அப்படி தூக்கி போட்டு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஒரு பாடுற அந்த சீன் நமக்கு ஞாபகம் வரும். அது உத்தம வில்லன் மறக்க முடியாது. உத்தம வில்லன் ஐ திங்க் பாபநாசம். பாபநாசம் கஷ்டப்பட்டு கமல்ஹாசனை பத்தி பேசாம இருந்தேன். ஏதோ ரஜினியை டச் பண்ண ஐகானிக்கா, கமல்னா அப்புறம் இந்த நிகழ்ச்சியை வேற ஒன்று நாயகனை பேச ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ சின்ன கட் எடுத்து போட்டாங்க. அந்த ஒரு மகளை மீட் பண்ணுற அந்த சீனில் அவர் என்னென்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த எக்ஸ்பென்ஸை வந்து அப்படியே வேர்டிங்காக கொடுத்து ஒரு சீன் 30s இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய அந்த ஓல்டேஜ் ஒரு தலைவன், ஒரு குடும்ப தலைவனாகவும் ஒரு சொசைட்டிக்கு தலைவனாகவும் இருக்கிற, அது ரெண்டுலேயும் ஒரே சமயத்தில் பயணிக்க முடியாமல் தடுமாறுற, கடைசியில் நான் நல்லவனா கெட்டனா தெரியலன்னு சொல்கிறான் இல்லையா. இதுதான் கிட்டத்தட்ட எல்லா ஆணோட கடைசி, நான் தப்பும் பண்ணியிருக்கேன் நல்லதும் பண்ணியிருக்கேன், சிலருக்கு நான் நல்லவன் அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு இதுக்கு வர வேண்டியிருக்கு. ஓகே, சூப்பர். முழு நல்லவன் 100% நல்லவன் இருக்க முடியாது இல்லையா. இது ஒரு மாதிரி அதை கண்டிப்பாக போர்ட்ரேட் பண்ணும். கடைசி 45 நிமிஷம் உங்களுக்கு டைம் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 2 முக்கியமான கேள்விகள், ஒரு டாஸ்க், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர். நம்ம பேசின ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப பிரபலமான ஆக்டர்ஸ். ஆனால் அப்பா கேரக்டரில் பிரபலம் இல்லாத நிறைய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. பிரபலம்னா இப்போ தெரியாதவங்க சொல்லலாம். நீ எஸ்பிசிபியாவிலேருந்து, சகஸ்கராமிலேருந்து, ரங்கராவிலேருந்து, அப்படி அந்த ஒரு வரிசையை நம்ம அப்படி போனால் கல்லாப்பட்டி சிங்காரம், தயிரோட தேசிகனில் இருந்து எண்ணத்த கன்னியா வரைக்கும் வந்து அப்பா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய விதமான அப்படி கவனிக்கப்படாத அப்பா கேரக்டர்னு இதை நீங்கள் இப்போ இருக்கவங்களை அறிமுகப்படுத்தணும். இப்போ இருக்கிற ஜென்சிக்கு இந்த படத்தில் இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு குமரிமுத்து சொல்கிறேன். இவங்களுடைய அப்பா கேரக்டர் என்ன பொறுத்தவரை கவனிக்கப்படாதுன்னு இல்லை, அது எஸ்பிபி சார் வந்து அப்பா கேரக்டர். சூப்பர், கிரேட். எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொன்னது. அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு சிங்கர் ஒரு ஆக்டர்னு வரும்போது அது ஒரு இன்னசென்ஸ் ஒன்று, காதலனில் வர வந்து ஒரு இன்னசென்ஸ் 200% மாற்றுக்கிறது. எனக்கு மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த நடிகர். கமல் சார் ஒரு முறை சொன்னார், ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து, எல்லா ஹீரோஸும் சேர்ந்து எஸ்பிபி ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லணும். நல்லா சாப்பாடு போட்டு அவர் கொஞ்சம் அப்படி ஸ்டவுட் ஆகிட்டாங்க. இல்லைன்னா அவர் நம்மளாம் தூக்கி சாப்பிட்டுருப்பாப்ல. நடிகராக சாப்பிட்டுருப்பாரு. டப்பிங்லேயே ஓவர்டேக் பண்ணி காலி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி அந்த அவைசினி படத்தில் அவர் நடந்துகிட்டே பேசக்கூடியது சீட்டில் அந்த சீன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டே டயலாக் எங்கேயும் மிஸ் பண்ணாமல் முடிச்சு வெளியில் போவார். அது கிரேட், சூப்பர். எஸ்பிபி இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்ட் அவுட். நீங்கள் எனக்கு இந்த கேள்விக்கு 2 யூனிக்கான கேரக்டர்ஸ் மைண்டுக்கு வந்துச்சு. ஒன்று, நான் ரீசெண்டாக படையப்பா பார்க்கல, ஆனால் ஏன் அந்த படம் மணிவண்ணன் as father in படையப்பா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கடைசியில் ஒன்ன மாதிரி ஆள்கிட்ட நேர்மையாக இருக்கு, இவனுக்கு சப்பலாக இருந்துட்டு போயிட வேண்டாம்னு சொல்கிற இடம் தன்னவே அது ஒரு கிரே வந்து ஒயிட்டாக மாறும். என் பையனுக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணிச்சுலாம் நினச்சா அடிச்சால கிஸ்ஸு அது இல்லை ஆகி போச்சுல. அந்த ஒரு மணிவண்ணன் as father வந்து ஒரு ஜோனு. கிஷோர், பொல்லாதவன் கிஷோர், என்னடா கையில் நாய் பீப்பா. டேனியல் பாலாஜிக்கு அவர் அப்பா தான் இருப்பார். அதே கிஷோர் ஹரிதாஸ்ல அப்பாவா. ஸோ எனக்கு கிஷோரை வந்து டக்குன்னு கிஷோர் அண்ட் மணிவண்ணன் ஆர் யூ see them as secondary actors, you see them as character actors, but whenever they played a father, I think they ஒரு டைமென்ஷன் வரும் வெளியில். எனக்கு வந்து இப்போ அப்பா மகன்களோ மகளோ கூட இல்லாமையே அந்த பாதிப்பை மட்டும் காமிச்ச அந்த மொழி படத்தில் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கார் இல்லையா. ஸோ அது வந்து என்னால் அவர் அது ஏற்றுக்க முடியாமல் அவர் அந்த காலகட்டத்திலே நிற்கிறார் இல்லையா. அப்போது பாஸ்டில் அவர் எப்படி இருந்திருப்பாருங்கிற நம்மளுடைய கற்பனை இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இவ்வளோ பாதிக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பாங்க, நம்மளுடைய கற்பனைக்கு விடுற அந்த ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார் அந்த கதாபாத்திரத்துக்கு ஐ திங்க் இந்த மாதிரி இந்த அப்பா கான்வர்சேஷன் பேசும்போது தான் நான் ராஜ்முருகன் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது பயங்கர ரூட்டடாக இருந்தாலுமே அது இப்படி தாண்டா கடைசியில் இளவரசி சார் வந்து முத்தாவில் ஆத்தா குழம்பு நல்லா இருக்குதா ஒரு கண்டு ஊற்றுத்தான்னு கேட்கும் போதெல்லாம் சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த டைம் குழம்பு ஊற்றுற டைமில் என் கையில் தண்ணி வந்துச்சு. ஐ திங்க் அது சொல்லும்போது எனக்கு சென்னை 28ல் சொரா அப்போ அதில் வர அப்பாக்கள்லாம் அல்டிமேட். விபி சார் ஒரு மாதிரி ப்ளே பண்ணுவார். பிகாஸ் நீ என்ன வாழ்க்கையில் பார்க்குற அதான படமா பண்ணுற. இப்போ கங்கை அமரனுக்கும் விபி சார் படத்தில் வந்துடும் வெளியில். அப்பா பையன் மாதிரியே இருக்காது. ஆமாம் ஆமாம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. விபி சார் ஒரு பயங்கர விபி சாரோட டேக் ஆன் ஃபாதர்ஹுட் இஸ் ஆல்சோ. குஷி படத்துல ஜோதிகாவோட அப்பா விஜயகுமார் தான் கேரக்டர். ஓகே, அந்த பேரே ஆக்சுவலா அவரோட எஜேஸ்வரியோட அப்பா ஒரிஜினல் பேர் ஆக்சுவலா. டன். கடைசி கேள்வி அதுதான். அப்படி ஒரு மரணம் இந்த திரை சினிமாக்கு அப்பாக்கல்ல, அது நடிகராகவும் சொல்லலாம், இல்லை படத்தில் கேரக்டராகவும் சொல்லலாம். இந்த அப்பாவுக்கு மரணம் நிகழ்ந்து, இந்த அப்பா இருந்திருக்கலாம், அவருக்கு மரணமே இருந்திருக்க வேணாம், அவர் கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும் அந்த அப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய, அது கதை மாந்தராகவும் இருக்கலாம், இல்லை நடிகராகவும் இருக்கலாம். இந்த நடிகர் இருந்திருக்க வேணாம். அப்பா நட்சத்திரே ரகுவரன் செத்துறக்கூடாது, யாரடி மோகனிலையும் செத்துறக்கூடாது, நடிகர் ரகுவரனே செத்துறக்கூடாது, யாவடி மோகனும் செத்துறக்கூடாது. ஓகே, டன். தேவர் மகன் சிவாஜி சார் டெத்துன்றது அது படத்தில் அவர் தான் ஹீரோவாக இருப்பார். அது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த டெத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கமல் வந்து அதுலேருந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கமல் மாறுற மாதிரி. மகன் வந்து அப்பாவை ரீப்ளேஸ் பண்ணுறான்றதானே. அந்த டெத் சீக்வன்ஸ் வந்து இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்கெல்லாம் ஏதோ ரீசனுக்காக அதை மக்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஏன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த டெத் வந்து அந்த கதையில்
நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் காட்ஃபாதர் பார்த்தீங்கனாலே மர்லன் பிராண்டோ நல்ல வயசாகி நார்மலாக தான் சாவார் காட்ஃபாதர். அப்படிலாம் அவருக்கு ஒரு அட்டாக் வரும், ஃபயர் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அதில் பயங்கரமாக இருக்கும் அந்த மகனுக்கும் அப்பாவுக்குமான சென்டிமெண்ட். ஆனால் டெத்து இருக்காது. டெத்து லேட்டாக எல்லாரும் சாவாங்க, ஆனால் அவன் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து வருத்தப்பட்டு தான் சாவன். அந்த சாவு லேட்டாக தான் வரும் அந்த மாதிரி ஆட்களுக்கு. ஆனால் தேவர் மகன் வந்து வேறு மாதிரி அதை ட்ரீட் பண்ணாங்க. அந்த டெத் சீக்வன்ஸ் வந்து அந்த கதையாக ஸ்க்ரீன் பிளேவாகவே அந்த இடத்துல மொமெண்ட்டில் நம்ம இதுக்கப்புறம் என்னன்ற அளவுக்கு அது இருக்கும். நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். பெரிய அவர் ஷேரை தூக்கி போடும்போது கமல் சார் தான் தட்டி விட்டுருப்பாரு, மிரட்டி இருப்பாரு சிவாஜி சார். இப்படி மறையாது. ஆமாம், ஓப்பனிங்கில் அவர் மேலே அப்படி ஸ்லோ மோஷனில் ஒரு கேமரா மூவ் ஆகி வரும். இந்த படம் இவர் தான்ப்பா அந்த ஒரு லோ ஆங்கிள் ஷாட் வச்சு. கிரேசி மோண்டோ ஒரு தடவை கேட்டாங்க, சிவாஜினா ஓவர் ஆக்டிங் ஆன? இல்லை அவரோட ஆக்டிங் ஓவர் அப்படின்னு சொன்னார். அதான் உண்மை, நம்ம இருக்கும்போது தான் இருந்தது. எனக்கு அலைப்பாய்தேல ஷாலினியோட அப்பா இறக்குறது. ஒரு பொண்ணு வந்து அவளோட கணவனோட கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு சாதாரணமாக வரணும்னு நினைக்கிறப்போ ஒரு டெத் போஸ்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் ஏற்றுக்காத ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரே மனுஷன் இறந்து போய் அதெல்லாம் வந்து உணர்வு ரீதியான ஒரு காட்சிகள். அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டயலாகே தேவையில்லை. அந்த அம்மா பார்க்குற பார்வை, அக்கா பார்க்குற பார்வை, அவ தான் புருஷனை பார்க்குற பார்வை, இதெல்லாம் வந்து ரொம்ப. எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்துருச்சு கடைசியில். அவருக்கு வந்து சோடியம் லெவல் குறையும் போதெல்லாம் அவர் வந்து என்னை பார்த்து சொல்லுவார், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த காட்சியை பார்க்கும்போது அவங்க அப்பாவும் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கும். அதனால தான் எனக்கு வந்து இந்த இடைவெளிகள் மேலே பெரிய பயம் உண்டு. தமிழ் சினிமா அப்பாக்கள் தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் தத்தமது அப்பாக்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் நிறைய உருவாயிருச்சு. அது பேசவும் செஞ்சுருக்கோம். உண்மையிலே ஒரு ஹீலிங் ப்ராசஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்குறவங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். தமிழ் சினிமா அப்பாக்கள் மட்டுமல்ல, மாதேவன் சொன்ன மாதிரி தத்தமது அப்பாக்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இது உங்கள் அப்பாக்களை பற்றியும் ஒரு சின்ன ஒரு ரீவிசிட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கும் அப்பா கூட பேசுகிறதுக்கும், ஒருவேளை அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த ஷோ ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி, வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தீரா கதை தமிழ் சினிமா அப்பாக்கள். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் ஆடி அதிரடி தள்ளுபடி விற்பனை மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். வென்யூ பார்ட்னர் ரிகோ பேங்க்வெட்ஸ்.